அந்த குழந்தை அப்படி உங்கள மாதிரி பண்றானா? அது ஒண்ணு இல்ல டாடி, இந்த ஊர்ல எல்லாம் உங்களை பார்த்தாலே ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்கல்ல, அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அப்படி பண்ணேன். சாரி. மறுபடியும் பண்ணி காட்டேன். என்னது? ஒரு தடவை சொன்னது கேக்கல டாடி. என்னது? நோ. ஏய், டாடி சொன்னா கேட்கணும். ஏ ஏய், இழுத்தோன்னு விட்டான்னு வச்சுக்க. ஏ இழுத்தோன விட்டன்னு வச்சுக்க. நீங்க வா. ஐயோ டாடி. வாசன, நம்ம அந்த வேலையை முடிக்கவே இல்லையா? கூப்பிட்டுக்கோ. வாசுக்கு உங்க மேல நிறைய பரிதாபம் வந்துருச்சு. ஒரு பொம்பளை மேல ஒரு ஆளுக்கு வர பரிதாபம் எப்ப வேணா எப்படி வேணா மாறிடும். இந்த பரிதாபம் அன்பா மாறதுக்குள்ள நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது சரியில்லை. நான் என்ன யோசிக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல. வாசு மனசுல இருக்கிறது தான் முக்கியம். என் புள்ள மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? தேடி வந்து உனக்கு உதவி பண்றான். சரி வா, நானே உன்னை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வரேன். தேவையில்லாம இத்தனை போட்டோவை தேடி கண்டுபிடிச்சு எதுக்காக இவகிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க? ஹலோ, இது பார், இன்னும் நீ இந்தோர்ல தானே இருக்க? கவனமா கேளு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அங்க மோகன் பிரசாத்னு ஒருத்தனை கவனிக்கணும். அவனோட முழு விவரமும் எனக்கு தெரியணும். மோகன் பிரசாத், இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, நான் வச்சிடுறேன். போன 2 வருஷமா இவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வேற யார் பாத்திருப்பாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பேப்பர்ஸும் வாசு அம்மா பேர்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி வாசு பேர்ல ஏன் எதுவுமே இல்ல? என்ன காரணமா இருக்கும்? சிம்ரன், சிம்ரன், சிம்ரன். இப்ப எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லையே? இல்ல, சிம்ரன் எங்க? வீட்ல எங்கேயுமே இல்லையே. ஆமா, அவ அப்பவே சொல்லிட்டு போனா டாடியை பார்க்க போறேன்னு சொன்னா.
ஐயோ அது அது வந்து வாசுவை பார்க்க போறேன்னு சொன்னா. நான் வந்ததுக்கு அப்புறம் போலான்னு சொல்லிருக்கலாம்ல. நான் என்ன பண்றது, நான் அப்பவே. பாப்பா, கதவு மேல சாயாதமா, அழுக்காயிட போகுது. நான் போய் சிம்ரன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சிம்ரனை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டாம். என்ன உன் பொண்ணு உனக்கு அடையாளம் தெரியலையா? சிம்ரன், என்ன கோலம் இது? என்ன டாடி கூட்டிட்டு போய் சேத்துல தள்ளி விட்டாருமா. ரொம்ப ஜாலியா இருந்ததுமா. முதல்ல உள்ள போய் குளிச்சுட்டு வா. மா, டாடி போன்னு சொல்றேன்ல. குழந்தைய உள்ளே வச்சு உன்ன மாதிரி சிடுமுஞ்சிய வளர்க்க போறியா? வாங்க வாசு வாங்க. உலகத்துல வெளியே எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. குழந்தைங்களை அதுங்க போக்குல சந்தோஷமா விடணும். அப்பதான் அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? தூரமா போயிடு. வாசுவை விட்டு தூரமா போயிடு. நீயும் உன் பொண்ணும் இங்க இருக்க கூடாது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு என்ன? நான் இங்க கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். அப்படியா? நீ ஆசைப்பட்ட கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். நான் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் ப்ளீஸ் என் பொண்ணை விட்டு விலகிருங்க. அவளே உங்களை தேடி வந்தாலும் தயவு செஞ்சு அவளை அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். வாசு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, பேசாம அக்கௌண்ட்ஸ் விஷயத்தை பத்தி அவர்கிட்ட கேட்டலாமா? தம்பி நில்லுங்க ஒரு நிமிஷம். எல்லாம் என் தலை எழுத்து. வாசுவை எப்ப பார்த்தாலும் டாடி டாடின்னு கூப்பிடுறா. சின்ன குழந்தையா இருக்கா, அதனாலதான் போனா போதுன்னு விட்டுட்டேன். ஆனா நீதான் இப்ப வளர்ந்து பெரியவளாயிட்டியே. இது எனக்காமா? ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும்ல? இது என்னோடதுதான். அப்புறம் எனக்கு எதுக்கு தரீங்க? வாசுவோட அப்பா தான் எனக்கு இதை கொடுத்தாரு. எனக்காக ஸ்பெஷலா செய்ய சொல்லி வாங்கினது. அப்படிப்பட்ட ஸ்பெஷல் வளையல ஸ்பெஷலானவங்களுக்கு தானே கொடுப்போம், புரியுதா? ஏய் நல்லா இருக்கு. நான் சொல்ற ஒரு விஷயத்த பண்ணுவியா? ஷி, என்னடா இது கன்றாவியா வந்திருக்க, என்னாச்சு? அதோடு அந்த 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 சிடுமுஞ்சி நீ ஏதாவது சொன்னியா? ஆமா சொன்ன. என்ன சொன்ன? ஆமா, எல்லா விஷயத்தையும் வாசு தம்பி கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுமா? கேக்குறான்ல, என்ன சொன்ன? இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்போ என்ன தேவைப்பட்டாலும் வெக்கப்படாம நேரா இங்க வான்னு சொன்னேன். வேற ஒண்ணும் சொல்லலப்பா. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்ல? இன்னொரு விஷயமும் சொன்னேன். அவளோட அந்த சின்ன பொண்ணு உன்னை என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். என்ன இதான் சொன்னியா? நான் நம்புறேன், இருந்தாலும் அதுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. முதல்ல போய் குளிச்சிட்டு வா. போறால. வாசு ஒரு நிமிஷம் இல்ல. எப்படி? நான் கேட்ட விஷயத்துக்கு பதிலே சொல்லல. நான் சொல்ற விஷயத்த பண்ணுவியா? அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவேன். கேட்டுக்கோ.
ஹலோ, நான் தான். என்னடா ஆச்சு? அந்த மோகன் பிரசாத்தை பத்தி விசாரிச்சியா இல்லையா? என்னது, இன்னும் 2 நாளா? இந்த சின்ன விஷயத்துக்கு உனக்கு 2 நாள் தேவைப்படுதா? போன வேடா. வாசு, வாசு. ஆமாமா, லாஸ்ட் 2 இயர்ஸா அவங்க கம்ப்ளீட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க இவங்க ஃபேமிலி அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் வாசுவோட ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணவே இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் கேட்கணும். அக்கவுண்ட்ஸ் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்காது. அதனால நான் உங்ககிட்ட பேசின விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். ஓகே ஓகே, கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். நான் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். நதியாங்கிறவங்கள பத்தி அங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாக்குறேன். எதுக்கு நீங்களே இப்படி தனியா கஷ்டப்படணும்? போய் வாசுகிட்ட ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அவரே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாருல்ல? இல்ல, என் வேலையை நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர் என்னையும் சிம்ரனையும் விட்டு விலகி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அப்படியே உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் திரும்ப வர வரைக்கும் சிம்ரன் வெளியே எங்கேயும் போகாம பாத்துக்கோங்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ. என்னது இது? இவ்வளவு ஃபைல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. இதுல எதுவும் ப்ராப்பரா இல்ல. ஏன் நேம் கூட இல்ல. நாட் பாசிபிள் மேடம். நாட் பாசிபிள்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியாவது பாருங்க. கண்டிப்பா ஏதாவது தெரியும். நதியாங்கிறவங்க இதே ஏரியால தான் இருந்திருக்காங்க. இது பாருங்க சார், வெளியூர்ல இருந்து இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். கண்டிப்பா நதியாங்கிறவங்கள பத்தி இங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் தான் வந்திருக்கேன். பேசாம ஒண்ணு பண்ணுங்க, ரேஷன் ஆபீஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. அங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். அங்க இருக்கிறவங்க இங்க போய் பார்க்க சொன்னதுனாலதான் இங்க வந்திருக்கேன் சார். ரேஷன் ஆபீஸ்ல இருக்கிறவங்க கடைசியில உங்களை ஏன் தலையில கட்டிட்டாங்களா? பாத்து சொல்றேன், போங்க. பார்த்து சொல்றீங்களா? இது உங்களோட வேலை சார். என் வேலைக்கு என்னன்றதை நீங்க சொல்லித்தர வேணாம். மரியாதை சொல்லும் போது இந்த ஆபீஸ் விட்டு வெளியில போயிடுங்க. வெளியே போக வேண்டியது நீதான். ஐயா, தெரியாம பேசிட்டு என்ன மன்னிச்சிடுங்க மேடம். ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க மேடம். அதுக்குள்ள மொத்த டீடைல்ஸ் நான் கொண்டு தந்துடுறேன். ஏய் நில்லு. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் தைச்சு தர முடியுமா? இதுவா இருந்துருச்சு. சீக்கிரம் பார். கொடுங்க தம்பி. ஏய், முதல்ல யார் வந்தது? மேடம். அப்ப மேடம் தைச்சு கொடு. என்ன ஃபாலோ பண்றீங்களா? இல்லையே.
நீதான் முன்னாடி போற. அதானே அம்மா சந்தேகப்பட்டது சரியா போச்சு. பேசாமல் ரெண்டு என்ன பாக்குற? உன்கிட்ட கொடுத்தா வருஷம் போல தப்ப குடு. ஆளு அவன் மண்டையும். ஞாயிற்றுக்கிழமான கிரிக்கெட்டே விளையாடலாம். என்ன தம்பி இது, வயசானவன் கூட பார்க்காம கிண்டல் பண்றீங்களே? பண்ணா என்ன பண்ணுவ? என்ன இவ்ளோ நடந்து வாசுவை ஃபாலோ பண்றியா? ஃபாலோ பண்றவங்க பின்னாடி தான் வருவாங்க, முன்னாடி போக மாட்டாங்க. நான் யாரையும் ஃபாலோவும் பண்ணல, யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையும் இல்ல. இத பத்தி நீ யாருக்காவது புரிய வைக்கணும்னு நினைச்சனா போய் உன் வாசு கிட்ட பேசி புரிய வை. நானே கண்ணால பாத்துட்டேமா, அந்த மேடம் மேல எந்த தப்பும் இல்ல. வாசுதான் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவளே வேணா வேணான்னு ஒதுங்கி போறா. இவன் தான் உதவி பண்றேன்னு ஓடுறான். அவனை பார்த்தாலே அவளுக்கு கோவம் வருது. வாசுக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அம்மா, அந்த மாதிரி நடக்கவும் நான் விட மாட்டேன். அம்மா, முக்கியமான விஷயம். என்னாச்சு மாமா, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? விஷயம் தெரிஞ்சா நீங்களும் பதறி போயிடுவீங்க. இன்னைக்கு உங்களுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்க தெரியுமா? இத பாருங்கம்மா, நம்ம வாசு உங்க புள்ளன்னு எல்லார்கிட்டயும் அவனோட சின்ன வயசு போட்டோவை காட்டிட்டு இருந்தீங்கல்ல, இனிமே அதையெல்லாம் யார்கிட்டயும் காட்டிடாதீங்க. அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? இல்லம்மா, இப்பதான் என் மூளை வேலை செய்யுது. இங்க பாருங்க, உங்க வாசு சின்ன வயசுல இருந்த போட்டோ எவ்வளவு அழகா இருக்கான்ல. இப்போ இத பாருங்க, நம்ம வாசு சின்ன வயசுல இருந்த எல்லா விஷயத்தையும் வலது கையில தான் பண்ணிக்கிட்டு வரான். வலது கையால தான் சாப்பாடு சாப்பிடுவான், வலது கையால தான் எழுதுவான், அதே வலது கையால தான் கிரிக்கெட் விளையாடுவான். ஆனா இந்த போட்டோல எல்லாத்தையும் இடது கையால பண்ற மாதிரி இருக்கு. அது எப்படி? அம்மா, இவர் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இத பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போய் பீரோல ஒளிச்சு வச்சிட்டுமா, அதுக்கப்புறம் யாரும் இத பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணட்டும்? என்ன ஒளிச்சு வச்சிருவா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இங்கே இருக்கட்டும். இத பாருடா, இதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் வலது கையாலே பண்ணா அது அபசகணும்னு சொல்லுவாங்க. என் பிள்ளையும் அப்படி இருக்க நான் விட்டுருவேனா? அதனாலதான் சின்ன வயசுலயே அவனோட இந்த பழக்கத்தை நான் மொத்தமா மாத்திட்டேன். இந்த கைய பயன்படுத்துறதுக்கு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்பதானே அவன் கையசைச்சு இந்த ஊர் பயப்படுறதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்ப உனக்கு புரியுதா? வாசு,
என்னோட பையன்டா. இப்ப உன் சந்தேகம் போயிடுச்சா? சந்தேகமே இல்ல.